தமிழர்களிடையே இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கும் என்பது ஒரு புதிய விஷயம். இந்நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வருகை தந்துள்ள மூத்த தமிழறிஞர் ஐயா விஸ்வநாதன் அவர்களை வருக வரவேற்கிறேன். ஐயா சந்தோஷம் அவர்களை வருக வரவேற்கிறேன். எனது ஞானத்தந்தையின் மகன் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை வருக வரவேற்கிறேன். மற்றும் உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறேன். ராமராஜ் காட்டன் குடும்பத்தினரையும் வருக வரவேற்கிறேன். திருக்குறள் பல்வேறு வடிவங்கள் எடுத்தாலும் இதுவரை திரை வடிவம் எடுக்கவில்லை. அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேலையாக இருந்து இருக்கிறது. அதனால யாரும் எடுக்கல. எங்க அலுவலகத்துக்கு ஒரு ஆள் வந்தார், திருக்குறளை படமா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எங்களுடைய காமராஜ் படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெயராஜ் அவர்கிட்ட சொன்னேன், ஜெயராஜ் இதை நம்ம படமா பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, ஐயா இது கடினமான பணி அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப அதை நம்ம தான் பண்ணணும். கடினமான பணிகளுடைய முடிவுகள் நமக்கு தெரியாது. அது காலங்காலமாக விதைக்கப்படும். பாரதியை பத்தி படம் வந்தது, காமராஜர் பற்றி படம் வந்தது, பெரியாரை பற்றி படம் வந்தது, அவர்களின் மகாத்மா காந்தியை பற்றி படம் வந்திருக்கிறது, அம்பேத்கர் பற்றி படம் வந்திருக்கிறது. அந்த வரிசையில் இது உலக தமிழர்களை சென்றடையும். அது மட்டுமல்லாது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோ அத்தனை மொழிகளிலும் சப்டைட்டிலோடு உலகம் பூரா இது சென்றடையும். நமது பாரம்பரியம் கர்வம் கொள்ளத்தக்கது, உலகில் மூத்தது. நாம் இன்று இருக்கக்கூடிய பிரெஞ்சு, கிரேக்க அனைத்து கலாச்சாரத்தையும் விட நாம் மூத்தவர்கள், முன்னோடிகள். அதை மீண்டும் உலகுக்கு நாம் நிறுவ வேண்டிய காலம் அது இந்த படம் மூலம் நிகழும். இது எங்களுக்கு ஒரு மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு வேலை. இதற்கு ஆதரவு அளித்து வர உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தோட முதல் ஹீரோங்கிறவர் ஜெயராஜ் தான். அவர் அந்த ஸ்கிரிப்டை 1 வருஷம் முயற்சி பண்ணி எழுதியிருக்கிறாரு. மிக்க நன்றி. கலை நிகழ்ச்சிகள் தொடர, அதற்கப்புறம் விருதுகள்லாம் வழங்க. நன்றி, வணக்கம். திரு ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. Next. என்ன ஸ்கிரிப்ட்? சரோஜா. இதுக்கு என்னென்னா முன்னாடி காட்டுங்க. இது அப்புறம் அவ்வளோதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட். நன்றி ஐயா. அவ்வளோதான்.
முன்னாடி சொல்லுங்க. அது ஒன்று இது ஒன்று. நன்றி ஐயா, நன்றி அம்மா. நெல்லை பெரியார் எம்எஸ் சிசுவாரா. ஓகே, அடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். நன்றி ஐயா. தலைவர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களையும், தமிழ் இயக்க தலைவர் உயர் திரு வி.ஐ.டி. வேந்தர் அவர்களையும், திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் உயர் திரு ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் அவர்களையும் அழைக்கின்றோம். எத்தனை இருக்கு? நெல்லை பெரியார் முடிஞ்சிச்சு. 1 2 3 ஃபஸ்ட்டு குரல் சொல்லிடுங்க. குரல் இல்லை. ஓகே, இதை மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்க? இப்போ டைம் பண்ணிடலாம். அப்போ சிந்து பாஸ்கர் அடுத்து தான் வராரா? சிந்து பாஸ்கர் நல்ல வேலை. இருங்க, பேசலாம். நேரம் அப்போ நீங்கள் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுங்கள். போட்டுறாங்க அந்த அவருடைய பாட்டை சரிங்களா? ரவிமுருகாவுக்கு சால்வ் மட்டும்தான், பாட்டு இப்போ கிடையாது. அடுத்து ரவிமுருகாவுக்கு அப்புறம் வந்து யார் இருக்காங்க? உங்கள் கரகோஷங்களால் அவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தலாம். பெருந்தலைவர் காமராஜர் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ரமணா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் திருக்குறள் வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம். உலகில் தலை சிறந்த அற இலக்கியம் தமிழரின் பெருமைமிகு அடையாளம் திரைப்படமாக தயாரிக்கப்படுகிறது. துவக்க விழா. இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்கள் இருவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் செம்பூர் ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த படம் 100% வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற தங்களுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிற ராமராஜ் காட்டன் நிறுவனத்தினரை மனதார பாராட்டுகிறேன். வலை தமிழ் மாத இதழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய முரளி அவர்களுடைய மௌனராகம் இசை நிகழ்ச்சியிலே பாடிய பாடகர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் இந்த புத்தாண்டில் மேலும் தங்களுடைய பணி சிறந்து தமிழகம் முழுவதும் திருவள்ளுவருடைய ஆசியால் அவர்களது குரல் ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் அவருடைய தமிழ் பற்று தமிழ் பணியை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தேசிய எண்ணம் கொண்ட நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிலே பலருக்கு அவருடைய உயர்ந்த பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஐயா டிபி ராஜேந்திரன் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள், அம்மா மீனாட்சி ராம்மோகன் அவர்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர்கள், டாக்டர் வேணுகோபால் அவர்கள் எளிமையான அரசியல்வாதி, நாடாளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய குரலை வலுவாக ஒலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. டிவி பாலசுப்ரமணியம் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவராக இங்கே பெருந்தலைவர் விருதை பெற்றிருக்கிறார். நம்முடைய ரவி முருகையா அவர்கள் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், தன்னுடைய பணியெல்லாம் விட்டுவிட்டு தாய் மண்ணே என்று தாய் மண்ணின் புகழ் பாடக்கூடியவர். காட்சன் சாமுவேல் அவர்கள் பனை பாதுகாவலர், அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அம்மா சரோஜா அவர்கள் சேற்றிலே விவசாயி காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்று உணர்த்து வகையிலே இங்கே வரை புரிந்திருக்கிறார். சமூக சேவகர் ஜி கே பாலு அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல பத்திரிகையாளர் சிந்து பாஸ்கர் அவர்களது பணி மேலும் சிறைக்க வேண்டும். நெல்லை பெரியார் எம்ஏ சூசையார் அவர்களது பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் எஸ் முருகுசுந்தரம் அவர்கள் உலக புகழ்பெற்ற டாக்டர் பேட்ரிக் அவருடைய சிஷியர், ஐயா மூப்பராருடைய மருத்துவராகவும் இருந்தவர். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குணம் படைத்தவர். இவர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு ஐயா விஸ்வநாதன் அவர்களும் ஐயா விஜிபி அவர்களும் அவர்கள் அத்துணை பேருக்கும் விருது கொடுத்தது உங்களுக்கு மேலும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வாழ்த்து, பாராட்டு, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, மரியாதை 5 நிமிஷம் தான். பெரியோர்களே, தாய்மார்களே, மரியாதைக்குரியவர்களே, திருக்குறள் என்றாலே நேர்மையான அறம் சார்ந்த வாழ்விற்கான வழிகாட்டும் நூல் என்று கூறலாம். நேற்று, இன்று, நாளை என்று எக்காலத்திற்கும் வாழ்வியல் நூல் திருக்குறள் என்றால் அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. நாளைய தலைமுறையினர் மனதில் பசுமரத்தியாணி போல பதித்திட அத்தகைய திருக்குறளை திரைப்படமாக்குவது அவசியம் மட்டுமல்ல, அவசரமும் கூட என்று பாலகிருஷ்ணன் அவர்களிடம் நான் ஒரு காலக்கெடுவுக்குள் இதை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் காட்சி ஊடக வழியாக மக்களை சென்றடைய இருக்கிறது. வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த இது வழிவகுக்கும். திருக்குறள் திரைப்படம் தனது குறிக்கோளில் 100% வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அத்திரைப்படத்தை உருவாக்கியவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உடைய பாலகிருஷ்ணன் நேர்மையாக பணியாற்றக்கூடியவர். நம் தமிழ் மொழி வளர, நாடு முன்னேற ரோல் மாடலான தலைவர்களை பற்றி மக்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். மொழிக்காக, நாட்டிற்காக ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய உயர்ந்த பணிகளை ஆற்றிய நம்முடைய பாலகிருஷ்ணனுடைய பணி மேலும் தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும். அவர்களது வெற்றிக்கான முதல் வெற்றி காமராஜ் திரைப்படம். அதனுடைய தொடர்ச்சி தான் திருக்குறள் திரைப்பட துவக்க விழா. இன்றைய முக்கியமான நிகழ்வு திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை விஐடி வேந்தர் ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள் வெளியிடுவது மிக பொருத்தமான ஒன்று. தமிழ்நாடு
இந்திய திருநாடு இவற்றின் உயர்வுக்காக பாடுபட்டு கொண்டு இருப்பவர். பெரியாரோடு பழகிய பெருமை அவர்களுக்கு உண்டு. புரட்சி தலைவரோடு அமைச்சராக செயல்பட்டவர். புரட்சி தலைவருடைய நன்மதிப்பை பெற்றவர். உலக அளவிலே இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே இன்றைக்கு ஒரு உயர் கல்வி கூடத்தை நடத்தி கொண்டிருப்பவர். லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் சார்ந்த கல்வி கூடத்தின் மூலம் இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்து நாட்டிற்கு உலக அளவிலே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு நற்பெயர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழிக்காக அவர்கள் ஆட்சி வரும் பணி போற்றுதலுக்குரிய பணி. இந்த விழாவிலே நீங்கள் அமர்ந்திருப்பது 100% பொருத்தமான ஒன்று. உங்களை தவிர பாலகிருஷ்ணன் அவரிடம் சொன்னேன், திருவள்ளுவர் திரைப்படம் எடுப்பதற்கு துணை நிற்க வேறு யாரையும் நம்மால் நினைத்து கூட இன்றைக்கு பார்க்க முடியாது. ஐயா விஜிபி அவர்கள் உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர். உலகம் முழுவதும் பல நாடுகளில் வள்ளுவர் சிலையை நிறுவிய பெருமைக்குரியவராக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்களுடைய மொழிப்பற்று பாராட்டுக்குரியது. அவர் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிப்பது பொருத்தமான ஒன்று என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறுவோம். அவரின் வாக்கிற்கு இணங்க பாலகிருஷ்ணன் இந்த முயற்சி பெரிய வெற்றி அடைய நான் உளமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அனைவரும் இது போன்ற படத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. வெள்ளத்து அணைய மலர் நீட்டல் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த குறளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் உயர் திரு டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள். உலகெங்கும் வள்ளுவர் சிலையை நிறுவ வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கும் திரு விஜி சந்தோஷம் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து அனைவருக்கும் சந்தோஷம். அன்னையாரை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன்று. யாதும் ஊரே யாதும் ஓரே யாவரும் கேள்வி. வள்ளுவர் திருவள்ளுவரை இன்று உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் அவர் வணங்கி வாழ்த்தி சொல்லுகின்ற சொற்களை உள்ளத்திலே வைத்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான விழாவிலே எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஐயா ஜே வாசன் அவர்களை, அன்புக்குரிய விஐடி என்றாலே வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே, அன்புக்குரிய இளவல் பாலகிருஷ்ணன் அவர்களே, விருது பெற்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று திருவள்ளுவர் பற்றி திருவள்ளுவர் தினத்த அன்று திருவள்ளுவர் பற்றி நமது அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் படம் எடுக்கப் போகின்றார்கள்.
திரைப்படம். திரைப்படம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியும். ஆனாலும் துணிந்து அவர் எதையும் செய்யக்கூடியவர். கர்ம வீரர் காமராஜர் படத்தை எடுத்தார். இன்று ஐயன் திருவள்ளுவர் திருப்படத்தை எடுக்க போகின்றார். இந்த வள்ளுவர் படம், திருவள்ளுவர் படம் உலகமெல்லாம் சென்று எல்லா குழந்தைகளுக்கும் இது மகிழ்ச்சி ஊட்டும். ஆக இந்த விழா வெற்றி விழா. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று, இந்த பாடியவர்களை நான் பார்த்தேன். முன்னோர்கள் இல்லை, இந்நாளில் பாடுகின்றார். என்ன அற்புதமான பாடல்கள், என்ன அற்புதம்! இந்த பாடலெல்லாம் கேட்டு கேட்டு உள்ளத்திலே அப்படியே மனம் கசியுது. காரணம், நமது முன்னோர்கள் நாம் அற்புதமான அற்புத படைப்புகளும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த இசை கலைஞர்கள் மிக அருமையாக பாடினார்கள். என்னோட அன்புக்குரிய அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன், அவர் எதையும் நினைக்க மாட்டார், நினைத்தால் முடித்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர். இறைவன் அருளோடு எல்லோரும் சேர்ந்து அவரை துணை நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடுதகிறேன். வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பள்ளியே இல்லாத குக்கிராமத்தில் பிறந்தவர் தகைசால் தமிழரான ஐயா திரு டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள். இன்று ஒரு பல்கலைக்கழகத்திற்கே வேந்தராக இருக்கிறார். அரசியல் மூலம் மக்கள் சேவை, கல்வி நிறுவனம் மூலம் கல்விப்படி, இவற்றோடு தமிழ் இயக்கம் மூலமாக தமிழன்னைக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு துறைகளில் அடுக்கடுக்காக செயற்கரிய சாதனைகள் பல செய்து கொண்டிருக்கும் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை உலகம் போற்றுவதில் வியப்பென்ன இருக்கும்? நாங்களும் போற்றுகிறோம், வணங்குகிறோம். திருக்குறள் திரைப்படத்தின் முதல் நோக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பேசுவது நடக்கணும், இது கிடையாது. சோ இது திருவள்ளுவர் அவரோட ஒரு பெரிய படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக். ரொம்ப பெரிய ஒரு சாதனை. உங்களோட கரகோஷங்களால் அவங்க எல்லாரையுமே நீங்க பாராட்டலாம். இதுக்கப்புறம் அவர் வேந்தர் பேசணும். அவரை பேச இவரை பேச வெளியிட்டு பேசலாம்.
அனைவருக்கும் வணக்கம். முதன்முறையாக திருவள்ளுவரை பற்றிய ஒரு திரைப்படத்தை எடுப்பது என்று முடிவெடுத்து இன்றைக்கு அதனுடைய முதல் நோக்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுகின்ற வாய்ப்பை தந்த நம்முடைய இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வைக்கின்ற டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, தலைமை விருந்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜி.கே. வாசன் அவர்களே, நன்றியுரை கூற இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோகரன் அவர்களே, இன்றைக்கு விருதுகளை பெற்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மௌனராகம் குழுவினரே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அனைவரும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் பெற்ற தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார்கள். அப்படி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்தவர் திருவள்ளுவர். ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1930களிலே காந்தியடிகள் அன்றைக்கு சோவியத் யூனியன் தலைநகராக இருந்த மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் டால்ஸ்டாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். தான் நடத்துகின்ற போராட்டத்தை பற்றி, இந்தியாவில் நடக்கின்ற போராட்டத்தை பற்றி விவரித்து, எப்படி நான் வயலண்ட் அஜிடேஷன், எதிரியை துன்புறுத்தாமல் நடத்துகின்ற போராட்டம், அகிம்சை போராட்டத்தை பற்றி கடிதம் எழுதி அவருடைய கருத்தை, விருப்பத்தை கேட்க விரும்பினார் காந்தியடிகள். டால்ஸ்டாய் திரும்ப அதற்கு பதில் கடிதம் எழுதினார்கள். காந்தியடிகளை வெகுவாக பாராட்டிவிட்டு அதிலே இடையில குறிப்பிட்டார்கள், இது இந்தியாவுக்கு புதிதல்ல, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை பற்றி உங்கள் ஊரிலே ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளின் மொழிபெயர்ப்பு அதிலே சொல்லி காந்தியடிகளுக்கு எழுதினார்கள். அதுவரை காந்தியடிகள் திருக்குறளை படித்ததில்லை. இதை பார்த்த பிறகு ஆங்கில நூலை வாங்கி வர சொல்லி மொழிபெயர்ப்பை காந்தியடிகள் படித்துவிட்டு, எனக்கு அடுத்த பிறவி இருக்குமானால் நான் தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவரை பற்றி அருமையான ஒரு படத்தை எடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். இந்த திருக்குறளை படித்தவர்களுக்கு தெரியும், நிறைய பேர் இன்னும் படிக்காமலே இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க, ஒரு 5 குறள் 10 குறள். அதில் இருக்கிற 1330 படிக்க வேண்டும். காரணம், அவரை போல் ஒரு உலக பொதுமறை நூல் எதுவும் உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மத நூல்களுக்கு அப்பாலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலும் திருக்குறள் தான். திருக்குறளை படித்தீர்களானால் ஒரு பக்கம் பார்த்தால் பெரிய சீர்திருத்தவாதியாக தெரிவார்கள். பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் என்று எழுதியவர் திருவள்ளுவர். ஆண்டவனே ஜாதியை படைத்தான் என்று சொல்லுகின்ற நாட்டில் தலையிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலத்தில் பிறப்பிலே உயர்வு தாழ்வு கிடையாது என்று சீர்திருத்தத்தை பேசியவர் அவர். அதே போல் சில பேர் வசதியாக இருப்பார்கள், சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது. சாப்பிடக்கூட உணவில்லாத மக்கள் இருக்கின்ற அந்த நிலையை பார்த்து, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கடுகை உலகையற்றான் என்று ஒரு கம்யூனிஸ்டாக சோசியலிஸ்டாக எழுதியவர். இன்றைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமானால் அப்படிப்பட்ட கருத்துக்கள். அதுல எங்கும் எந்த கடவுளை பற்றியும் கிடையாது. கடவுள் என்ற வார்த்தையே கிடையாது, மதம் என்ற வார்த்தையும் கிடையாது.
அதே போல் தமிழ்நாடு தமிழர் என்பதும் கிடையாது, உலகத்திற்கே எழுதப்பட்ட நூல் அது. அதனால்தான் உலக பொதுமறை என்று சொல்லுகிறோம். நாம் அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதே நமக்கு பெரிய பெருமை. தமிழுக்கு சொந்தக்காரர்கள், திருவள்ளுவர் நம்மோடு பிறந்தவர், நம்மோடு வாழ்ந்தவர் என்பதே நமக்கு பெருமை. அப்படிப்பட்டவரை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு, அதுவும் இன்றைக்கு சொன்னதை போல எல்லா மொழிகளிலும் அதை மொழிபெயர்த்து அனுப்பப்படும் என்று திரு பாலகிருஷ்ணன் சொன்னார்கள். மிகுந்த வரவேற்கத்தக்க ஒன்று. உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் 160 நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்திலே இந்த மொழி ஒன்றுதான் இந்திய மொழிகளிலே 4 நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் தந்த, உலகுக்கே நம்மை அறிமுகப்படுத்திய திருவள்ளுவருக்கு இந்த படத்தை தயாரிப்பது மிகச்சிறந்தது, வரவேற்கத்தக்கது. தமிழ் உலகமே இதை பாராட்ட வேண்டும். நாம் முடிந்தவரை எல்லோரும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பை தந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் உயர் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் இயக்க தலைவர் உயர் திரு VIT வேந்தர் அவர்களை மரியாதை செலுத்தி பாராட்டுவார். உங்களது கரகோஷத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் உயர் திரு GK வாசன் MP அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பாராட்டுகிறார். VGP உலக தமிழ்ச் சங்க தலைவர் டாக்டர் VG சந்தோஷம் அவர்களை பாராட்டி மரியாதை செலுத்துகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் உயர் திரு GK வாசன் MP அவர்களுக்கு பாராட்டி மரியாதை செலுத்துகிறார். உங்களது பலத்த கரகோஷங்களுடன். தேங்க்யூ சார். திரு கே பாலசுப்ரமணியம் அவர்கள் குளோபல் கோகோனட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் சார்பாக 4 சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறார். VGP உலக தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் VG சந்தோஷம் அவர்களையும், மிஸ்டர் GK வாசன் MP அவர்களையும், VIT வேந்தர் தலைவர் தமிழ் இயக்கம் டாக்டர் G விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், நமது இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து ராம்ராஜ் காட்டன் சார்பாக திரு மணிவண்ணன் அவர்களையும் இவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு கௌரவிக்குமாறு அழைக்கிறோம். கைத்தட்டலாங்க, கைத்தட்டலாம். கைத்தட்டல் வந்து காசே கிடையாது. நிறைய சாங்ஸ் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கைத்தட்டுங்க. Dr. K. Balasubramanian Avargal is honoring all the 4 chief guests presented here. ராம்ராஜ் காட்டனுடைய வேஷ்டிகள் தான் உங்க எல்லாருக்கும் இங்க இன்னைக்கு பொங்கல் பரிசா கொடுத்திருக்கு. ஸோ ராம்ராஜ் காட்டன் சார்பாகவும் திரு மணிவண்ணன் அவர்கள் இந்த நினைவு பரிசை சிறப்பு விருந்தினருக்கு கொடுக்கிறார். பின்னாடி இருக்கிற அந்த வாலண்டியர்ஸ் வந்து இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட், அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஒரு 5 நிமிடம் கீழே அமர்ந்து உட்கார்ந்து ஒரு அடுத்த நிகழ்வை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5 நிமிடம் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் இங்கே கீழே அமர்ந்து உட்காருமாறு திரு காமராஜ் அவர்கள் அந்த அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் பண்ணுவாரு.